பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முத்தான வணக்கங்கள். எம் பள்ளியின் அழைப்பை ஏற்று இவ்விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், என் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் பெற்றோர் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். குமரி கண்டத்தில் பிறந்து அண்டமெல்லாம் வளர்ந்து உலகத்தின் கடைக்கோடி மக்களையும் வியக்க வைக்கும் மொழி. இம்மொழியின் சிறப்பை அறிய வேண்டுமா, புகழை உணர வேண்டுமா? பழகிப் பாருங்கள் இம்மொழியின் லகர ஓசையில். 3 அடியில் உலகளந்தார் வாமனன், அது விஷ்ணு அவதாரம். 2 அடியில் உலகளந்தார் வள்ளுவர், அது என் தாய்மொழி அவதாரம். தொன்மையை தொட வேண்டுமா, அகத்தியம் உண்டு. இலக்கணத்தை இயம்ப வேண்டுமா, தொல்காப்பியம் உண்டு. யாரையாவது அறிய வேண்டுமா, அகநானூறு உண்டு. யாரையாவது புகழ வேண்டுமா, புறநானூறு உண்டு. காலில் அணியும் சிலம்பிற்கும் உண்டு சிலப்பதிகாரம். கழுத்தில் அணியும் மணிக்கும் உண்டு மணிமேகலை. காதில் அணியுமா குண்டலமா குண்டலகேசியும் உண்டு. குறுந்தொகையில் குறுக்கிட முடியுமோ? 5 வகை நிலங்களை எங்கள் மொழியினை காட்டிலும் விளக்கிட முடியுமோ? என்ன இல்லை எம்மொழியில் எளிதல்ல எல்லாவற்றையும் எடுத்து எம்புவதற்கு. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்மொழி தமிழ். 1000 மொழிகள் படையெடுத்த போதிலும் தமிழின் தொன்மை மாறாமல், பண்பாடு மாறாமல் தொடர்ச்சியாக 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிரென்று உலகத்தார் யாவரையும் சுற்றத்தாராக எண்ணியது நம் தமிழரின் பண்பாடு. அள்ளிலாயினும் பகலிலாயினும் வந்தாரை வரவேற்று விருந்து படைப்பதுதானே தமிழரின் பண்பாடு. இதைத்தான் நற்றினை அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்கிறது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நன்குணர்ந்த தமிழன் வாழ்க்கைக்கு மொழிக்கு மட்டும் அல்லாமல் வாழ்க்கைக்கும் இலக்கணம் வகுத்தான். உண்ணும் உணவு முதல் உறக்கம் வரை அனைத்துக்கும் இலக்கணம் வகுத்தான் நம் தமிழன். எந்த மொழியிலாவது உண்டா எம்மொழியை போன்ற சிறப்பு? நாம் தந்தை தாய் பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயோல் பரன் பறை. பாட்டன் பாட்டி பெயரை சொல்ல தடுமாறும் நம் குழந்தைகளுக்கு நம் பரம்பரையை கூறி வளர்த்துங்கள். அனைத்து மொழிகளையும் மதியுங்கள், நம் தாய்மொழியை வணங்குங்கள். இறுதியாக ஒன்றை கூறி விடைபெறுகிறேன். தாயை பழித்தவனை எவன் தடுத்தாலும் விடாதே, நம் தமிழை தடுத்தவன் தாயே பழித்தாலும் விடாதே. நன்றி, வணக்கம்.